ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மணமக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடெம்மாக்கி சூஷமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோரும் இவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீரேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஒழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை பிரதாவிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் துதித்து பாடிட பாத்திரமே
5ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் குலுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நேரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான மணமகனை இன்றைய நாளிலே வாழ்த்தபடியாக உற்றார் உறவினர்களாக, நெஞ்சின பந்துக்களாக, நண்பர்களாக, அருமையான வாலிபர் ஐக்கிய சங்கமாக கடந்து வந்திருக்கின்றோம். அருமையான மணமகனை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்வேன் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்திலே, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்திலே அங்கே சிம்சோனை குறித்து நாம் பார்க்கின்றோம். 14வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியிலே, 14:3 பின்பகுதியிலே சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். இங்கே சிம்சோன் திம்னாத்திற்கு போய் ஒரு பெலிஸ்திய குமாரத்தியை காண்கிறான். அவள் அவனுடைய கண்ணுக்கு பிரியமானவளாக இருக்கின்றார். 7வது வசனம் சொல்கின்றது, அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தார். நித்திய ஜீவனும் பெற்றிவ